வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் வெற்றி வந்துச்சு அப்படின்னா நம்ம முதல்ல சொல்கிறது என்னென்னா, நம்ம கடுமையாக உழைச்சதுனால தான் அந்த வெற்றி கிடைச்சிதுன்னு சொல்லுவோம். ஆனால் தோல்வி இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்க சொல்கிறது என்னென்னா, அவனோட தவறுனால தான் தோல்வி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை எதுவுமே யாராலையும் யூகிக்க முடியாது. வெற்றி கூட சில சமயத்தில் அதிர்ஷ்டத்தோட விளைவாக இருக்கலாம், தோல்வி கூட சில சமயத்தில் அபாயத்தோட விளைவாக இருக்கலாம். அதனால தான் மோர்கன் ஹவுசல் சொல்கிறாரு, நெவர் ஜட்ஜ் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் இன் ஐசோலேஷன். அதிர்ஷ்டமும் அபாயம் என்ன? வாழ்க்கையில் 2 சக்தி நம்ம தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கிறது. ஒன்று அதிர்ஷ்டம், லக்கு. ஒரு விஷயம் நமக்கு பயனுள்ளதாக நடக்குது. அபாயம், ரிஸ்க்கு. ஒரு விஷயம் நமக்கு எதிராக நடக்கிறது. இந்த 2ஐயும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. நத்திங் இஸ் as good as bad as it seems. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம வெற்றி முழுமையாக நம்மளால் ஏற்பட்டது கிடையாது. அதே சமயத்தில் நம்மளோட தோல்வியும் முழுமையாக நம்மளால் ஏற்பட்டது கிடையாது. ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன். பில் கேட்ஸ் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், மைக்ரோசாஃப்டோட நிறுவனர். அவர் உலக அளவில் புகழ்பெற்ற ஒருத்தர். ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்ன தெரியுமா? பில் கேட்ஸ் ஒரு மிக சிறந்த பாடசாலையில் படித்து கொண்டிருந்தார். அங்கே தான் அவருக்கு கம்ப்யூட்டருக்கான முதல் அனுபவம் கிடைத்தது. அவரோடு சேர்ந்து படித்த ஒரே க்ளோஸ் நண்பர் கென்ட் எவான்ஸ் அப்படிங்கிறவர். கென்ட் பெல்லை விட அதிக புத்திசாலியாகவும் ஹார்ட் ஒர்க்கராகவும் இருந்தார். கென்ட் ஒரு மலையேறுதல் பயணத்தை போல தவறி விழுந்து 17 வயதிலே இறந்து போயிருந்தார். அவர் மட்டும் இப்போ இருந்திருந்தார், மைக்ரோசாஃப்டோட இணைஞ்சிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு கம்பெனி பெரிய லெவலில் போயிருக்கணும். என்னன்னா அபாயம் அவரை விடலை. வாழ்க்கையில் சிறந்தவர் வாழ்கிறார் அப்படின்னா அது அதிர்ஷ்டம். அதே சமயத்தில் சிறந்தவர் இறந்துட்டார் அப்படின்னா அது அபாயம். இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னா, நீங்கள் உழைப்பது தப்பு இல்லை, ஆனால் உங்களோட வெற்றியை தர்ம யுத்தம் போல் குளோரிஃபை பண்ண வேண்டாம். அதே போல் மற்றவங்களோட தோல்வியில் நியாயம் இல்லாமல் நியாயம் தேட வேண்டாம். மோர்கன் ஹவுசல் சொல்கிறாரு, when you deal with financial success or failure, you must remember you are only seeing the outcome, not the probability. அதாவது நீங்கள் எதோ எதிர்பார்த்தாலும் முடிவை மட்டும் பார்ப்பது தவறு, அதுக்கு பின்னால் உள்ள வாய்ப்பையும் புரிஞ்சுக்கணும். ஹியூமிலிட்டி அண்ட் எம்பதி, இதுதான் டேக்அவே. நம்ம சாப்டரில் நம்ம வாழ்க்கையில் மோர் ஹம்புளாக லெஸ் ஜட்ஜ்மெண்டல் ஆகிறது தான் முக்கிய நோக்கம். வெற்றி பெற்றால் நன்றி சொல்லணும், ஏன்னா ஒரு பங்கு அதிர்ஷ்டத்துக்கும் அதுக்கு பங்கு இருக்குது. இதில் தோல்வி அடைஞ்சவங்களை பார்த்து அவனால தான் அவ்வளோ முடிஞ்சதில்லை என்று விமர்சிக்க வேண்டாம். ஏன்னா அபாயம் யாரையும் தாராளமாக தாக்கும். வாழ்க்கையில் முயற்சி செய்யணும், திட்டமிடணும், ஆனால் முடிவுகளை அடிப்படை அளவில் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால தான் வெற்றி திமிர் இல்லாமல் எடுத்துக்கோங்க, தோல்வியை மற்றவங்களோட கருமையோடு இருந்து. வாழ்க்கையில் அழகாக அன்பிரடிக்டபிள் இருக்கிறதும் ஒரு முடிவும் மிகவும் அறிவார்ந்த முடிவு தான். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணுங்கள். அடுத்த சாப்டரில் நெவர் இனஃப், இப்போதும் போதாது பற்றி பேச போகிறோம். அது உங்களோட மனசை நிச்சயமாக குழப்பம் சந்திக்கலாம்.